ஸோ டுடே கிளாஸில் வந்து நம்ம VLAN கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ இதான் என்னோட லேப் செட்டப். ஓகே. ஸோ இந்த லேப் செட்டப்பில் நான் வந்து 2 VLAN வந்து என்னோட லேன் சப் இன்டர்ஃபேஸில் கிரியேட் பண்ண போகிறேன். அதுக்கடுத்து வந்து DMZ சப் இன்டர்ஃபேஸில் வந்து ஒரு VLAN கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ VLAN 100 வந்து DMZ sub interface create பண்ண போறேன். So I will create as a sub interface for the DMZ. Okay, VLAN 100. So இங்க பாத்தீங்கன்னா VLAN LAN sub interfaceல வந்து 2 VLAN create பண்ண போறேன். VLAN 10 and VLAN 40. ஓகேவா, 2 VLAN create பண்ண போறேன். So இந்த VLAN வந்து கிரியேட் பண்ணிட்டு நம்ம பாலிசி எழுத போறோம். அவ்வளோ. ஓகே, இந்த கிளாஸ்ல வந்து டோட்டலா வந்து VLAN பத்தி தான் நம்ம ஃபுல்லாவே பார்க்க போறோம். ஓகே. ஸோ என்னோடக்கு வந்து நான் வந்து ஒரு 3 சுவிட்ச் எடுத்திருக்கேன். ஸோ இது ஏன் நான் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் முன்னாடியே போன கிளாஸில் சொன்ன மாதிரி DMZ இன்டர்ஃபேஸ் வந்து நம்மளுக்கு எப்பொழுதும் வந்து செப்பரேட் நெட்வொர்க்கில் தான் இருக்கணும். உங்களோட டேட்டா சென்டர் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் நெட்வொர்க் DMZ இதில் தான் இருக்கணும். ஓகேவா. அதுக்கு அடுத்தது வந்து உங்களோட கிளைண்ட் பிசி எல்லாமே வந்து LAN இன்டர்ஃபேஸில் இருக்கணும். உங்களோட கிளைண்ட் பிசி எல்லாமே வந்து LAN இன்டர்ஃபேஸில் இருக்கணும். ஓகே. ஸோ நான் என்ன செய்ய போகிறேன், இப்போ வந்து VLAN வந்து செப்பரேட் இன்டர்ஃபேஸில் தான் நான் சொன்ன மாதிரியே நான் வந்து செப்பரேட் இன்டர்ஃபேஸில் தான் வந்து நம்ம டேட்டா சென்டர் இருக்கணும். செப்பரேட் இன்டர்ஃபேஸில் தான் வந்து நம்மளோட கிளைண்ட் மிஷின் எல்லாமே இருக்கணும். நான் வந்து இங்கே டைரெக்டாக வந்து இந்த இன்டர்ஃபேஸ் ஐபியை உங்களுக்கு தெரியும், இந்த ஃபயர்வாலில் வந்து எல்லா போட்டு எல்லா இன்டர்ஃபேஸுமே வந்து நான் டிஃப்ரெண்ட் ஐபியை வந்து நான் எனேபிள் பண்ணலாம். ஓகேவா. டிஃப்ரெண்ட் ஐபியை வந்து நான் கொடுக்கலாம். போர்ட் 1க்கு ஒரு செப்பரேட் ஐபி, போர்ட் 2க்கு ஒரு செப்பரேட் ஐபி, போர்ட் 3க்கு ஒரு செப்பரேட் ஐபி நான் அசைன் பண்ணலாம். ஓகே. அப்படி நான் அசைன் பண்ணேன்னா எனக்கு எல்லா போர்ட்லேயும் வந்து நான் என்ன செய்ய வேண்டியது வரும், செப்பரேட் சுவிட்சு கனெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ வந்து இந்த ஃபயர்வாலோட லோடு கூடும். ஓகேவா. இந்த ஃபயர்வாலோட லோடு கூடும். ஸோ அதனால நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த ஃபயர்வால் லோடு கூடுறதுனால இப்போ நான் அதே VLAN அசைன் பண்ணேன்னா எனக்கு ஃபயர்வாலோட லோடு கம்மியாகும். ஸோ VLAN அசைன் பண்ணேன்னா என்னோட ஃபயர்வால் லோடு கம்மியாகும். ஓகேவா. நான் என்ன செய்ய போகிறேன், என்னோட ஃபயர்வாலில் நான் எல்லா VLAனையும் கான்ஃபிகர் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது வந்து இந்த சுவிட்சில் எந்தெந்த VLAN வந்து நான் அலோவ் பண்ணக்கூடாது, ஆக்சஸ் போட்டு அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிகர் பண்ண போகிறேன். ஓகேவா. இதுதான் கான்செப்ட். ஸோ நம்ம எதுக்கு வந்து செப்பரேட் ஈச் போர்ட்டில் ஈச் இன்டர்ஃபேஸில் வந்து நம்ம சுவிட்ச் கனெக்ட் பண்ணலன்னா இது லோடு கூடும். ஓகேவா. உங்களுக்கு வந்து பேண்ட் வித்தும் அதிகமாகும், லோடு கூடும். அதுக்கடுத்து வந்து ப்ராட்காஸ்ட் வந்து நிறையா நடக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த எல்லா இதுலேயுமே நம்ம வந்து என்ன செய்ய மாட்டோம், நம்ம போர்ட்டை வந்து இந்த ஃபயர்வாலில் வந்து நம்ம வந்து நிறையா சுவிட்ச் கனெக்ட் பண்ண மாட்டோம். ஒரே ஒரு சுவிட்ச் மட்டும் கான்ஃபிகர் பண்ணிவிட்டு அந்த சுவிட்சில் நம்ம VLAN வந்து அதுக்கு அடுத்தடுத்த சுவிட்சில் வந்து நம்ம VLAN மட்டும்தான் அசைன் பண்ணுவோம். ட்ரங்க் போட்டு அசைன் பண்ணிவிட்டு VLAN அசைன் பண்ணுவோம். ஓகேவா. இதுதான் கான்செப்ட். புரியுதா உங்களுக்கு? இந்த இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்ன செய்ய போகிறேன், சரி நம்ம டைரெக்டாக வந்து டாபிக் உள்ளார கான்ஃபிகரேஷன் உள்ளார போயிடலாம். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபயர்வாலில் வந்து நான் எப்படி சப் இன்டர்ஃபேஸ் வந்து கிரியேட் பண்ணது, VLAனோட DMZோட சப் இன்டர்ஃபேஸ் வந்து VLAN 100. ஓகேவா. அது எப்படி கிரியேட் பண்ணுறது, அடுத்து LAN சப் இன்டர்ஃபேஸோட VLAN வந்து 10, VLAN 40 எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். அதுக்கு அடுத்து வந்து என்ன செய்ய போகிறேன், இந்த சப் இன்டர்ஃபேஸுக்கு நம்ம வந்து எப்படி இன்டர்நெட் கொடுக்கறது, இந்த VLAN 100க்கு வந்து நம்ம இன்டர்நெட் வந்து எப்படி அசைன் பண்ணுறது, VLAN 10 அண்ட் VLAN 40க்கு வந்து இன்டர்நெட் எப்படி அசைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு. ஓகே. ஸோ இது என்னோட ஃபயர்வால். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து DMZோட சப் இன்டர்ஃபேஸு VLAN 100 கிரியேட் பண்ணிடுவோம். ஓகே. ஸோ போர்ட் நம்பர் 2. VLAN கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்பொழுதுமே என்ன செய்யணும், இந்த போர்ட் இருக்குல்ல அது வந்து
0 00லே வச்சுக்கிங்க. ஓகேவா? உங்களோட ஐபி அட்ரஸ் வந்து 00லே அசைன் பண்ணிக்கிங்க. சப்நெட் மாஸ்கையும் 00லே அசைன் பண்ணிக்கிங்க. ஓகேவா? நான் என்ன செய்றேன், 00ல தான் அசைன் பண்ணியிருக்கு. நான் ஜஸ்ட் ஏலியாஸ் மட்டும் போர்ட் 2ன்னு எழுதிக்கிறேன். உங்க இது வந்து உங்க ரெஃபரன்ஸுக்காக தான். ஓகே, இது கான்ஃபிகரேஷன் கிடையாது, உங்க ரெஃபரன்ஸுக்காக. ஓகே, போர்ட் 2 அண்ட் வந்து போர்ட் 2 அண்ட் இது வந்து லேன் ரோல் வந்து லேனை அசைன் பண்ணிடுங்க. ஓகேவா? மீதி எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து ஐபி அட்ரஸும் நெட் மாஸ்க்கும் வந்து 00வே கொடுத்துக்கிங்க. ஸோ இப்போ இந்த போர்ட்டுக்கு கீழே போர்ட் நம்பர் 2ல தான் டிஎம் செட் இருக்குது. டிஎம் செட் சாரி, இங்கே நான் வந்து போர்ட் 2 வந்து டிஎம் செட், சாரி. ஸோ போர்ட் 2 வந்து டிஎம் செட். ஓகேவா? போர்ட் 2 டிஎம் செட் நான் அசைன் பண்ணியிருக்கேன். என்னோட ரெஃபரன்ஸுக்காக வந்து போர்ட் 2 எழுதிட்டு அதோட இன்டர்ஃபேஸ் ரோலை வந்து டிஎம் செட்டை அசைன் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர்ட் 2 100ல தான் நம்மளுக்கு வந்து VLAN 100 கிரியேட் பண்ணும். ஸோ அதுக்கு எப்படி கிரியேட் பண்ணுறது, இங்கே கிரியேட் நியூன்னு இருக்குல்ல, அதில் போயிட்டு இன்டர்ஃபேஸ் போங்க. ஓகேவா? ஸோ இங்கே என்ன செய்யுங்க, உங்களோட நேம் எனக்கு வந்து VLAN 100, இதில் வந்து நான் டேட்டா சென்டர்னு கொடுத்துட்றேன். டேட்டா சென்டர் VLAN. ஓகே, ஸோ இங்கே உங்களோட டைப் வந்து VLAN இருக்கணும். ஓகேவா? உங்களோட டைப் வந்து VLAN இருக்கணும். இதில் வந்து இன்டர்ஃபேஸ் செலக்ட் பண்ணணும். ஸோ இதோட இன்டர்ஃபேஸுக்கு அண்டர் வந்து இந்த இது வரணும், போர்ட் நம்பர் 2. ஓகேவா? போர்ட் நம்பர் 2 இன்டர்ஃபேஸுக்கு அண்டரில் தான் வந்து இந்த VLAN 100 வரணும். ஸோ அதை கொடுத்துருங்க. இதில் வந்து VLAN ஐடி வந்து மஸ்ட். ஓகேவா? VLAN ஐடி வந்து மஸ்ட் 100. ஸோ இதோட ரோல் வந்து DMZ. ஓகே, ஸோ இங்கே என்ன செய்ய போகிறீங்கன்னா, இந்த டிஎம்எஸோட இந்த VLAN 100 இருக்குல்ல, அதோட ஐபி அட்ரஸை நீங்கள் கொடுக்கணும். ஸோ நான் இங்கே எழுதியிருக்கேன் 192.168.20.12. ஸோ அதோட ஐபி அட்ரஸ் 192.168.20.12/24. ஓகே, ஸோ என்னோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்சஸ் வந்து பிங்க்கும் SSHம் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ ஓகே கொடுத்துருங்க. ஸோ VLAN 2க்கு போர்ட் நம்பர் 2க்கு அண்டர் வந்து என்னோட சப் இன்டர்ஃபேஸ் வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? சப் இன்டர்ஃபேஸ் வந்து VLAN 100 சப் இன்டர்ஃபேஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். சேம் ஆஸ் இந்த இது மாதிரி செஞ்ச மாதிரி நம்ம போர்ட் 2க்கு வந்து செய்யணும், லேன் சப் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ இதில் வந்து இதில் வந்து லேன், ஸோ எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஓகே கொடுத்துருங்க. ஸோ இதில் வந்து நான் DMZன்னு போட்டுக்கிறேன். ஏலியாஸில் போர்ட் 2ன்னு கொடுத்துருந்தேன்னா DMZன்னு போட்டுக்கிறேன். ஸோ இந்த லேனுக்கு என்ன செய்ய போகிறோம், சப் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஜஸ்ட் கிரியேட் நியூ இன்டர்ஃபேஸ். இதில் வந்து நான் வந்து லேன் 2க்கு வந்து 2 சப் இன்டர்ஃபேஸ் VLAN சப் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணுவோம். ஒன்று வந்து VLAN 10 அண்ட் VLAN 40. ஓகேவா? ஸோ ரெண்டும் செப்பரேட்டாக கிரியேட் பண்ணணும். ஸோ என்னோட நேம் வந்து VLAN 10, ஏலியாஸ் வந்து, ஸோ இதுக்கு நான் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். இந்த VLAN வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்டோடதுண்டு. ஐடி டிபார்ட்மெண்ட் லேன், அதோட VLAN ஐடி 10, அதுக்கு அடுத்தது ஐபி அட்ரஸ் ஃபார் VLAN 10. ஸோ நான் இந்த இதுக்கு வந்து நான் டிஹெச்சிபி சர்வர் எனேபிள் பண்ணிட்டு எனக்கு டிஹெச்சிபியில் அசைன் பண்ணுற மாதிரி வச்சுக்கிறேன். டிஹெச்சிபி ஐபி வந்து ஸ்டார்ட் பண்ணுறது வந்து 20 இருக்கட்டும். ஸோ செகண்ட் VLAN 10 கிரியேட் ஆகிடுச்சு. தென் ஐ நீட் டு கிரியேட் VLAN 40. HR டிபார்ட்மெண்ட்டோட VLAN இது. ஸோ ஜஸ்ட் டைப் as VLAN and interface LAN
40. VLANோட ஐடி வந்து 40, அதோட ஐபி அட்ரஸ் /subnet mask. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்சஸ் SSH பிங்க் இதுலேயே வந்து டிஹெச்சிபி எனேபிள் பண்ணிடுறேன். ஐபி ரேஞ்ச் வந்து 20லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி. இதுக்கும் VLAN 10க்கும் நான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்சஸ் அசைன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன செஞ்சுட்டேன், VLAN 10, VLAN 40 அந்த கிரியேட் பண்ணிட்டேன். VLANோட லேனோட சப் இன்டர்ஃபேஸ் வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி DMZக்கும் VLAN 100 என்ற சப் இன்டர்ஃபேஸ் வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட என்ன பண்ணணும், நம்மளுக்கு வந்து இன்டர்நெட்டு கிடைக்கிறதுக்கு நான் பாலிசி எழுதிடுறேன் இங்கேயே. ஓகேவா, நான் வந்து ஃபஸ்ட்டு சப் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். தென் வந்து நான் என்ன செய்ய போகிறேன், பாலிசி எழுத போகிறேன். ஸோ பாலிசி எழுதுறதுக்கு பாலிசி அண்ட் ஆப்ஜெக்ட் ஃபயர்வால் பாலிசி, அதில் வந்து கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு என்ன செய்றீங்க, உங்களோட VLANக்கு பாலிசி இன்டர்நெட் கிடைக்கிறதுக்கு பாலிசி எழுதிருங்க. இன்டர்நெட் டு VLANs. ஓகே, ஸோ இது என்ன செஞ்சிருங்க, இன்கமிங் டிராஃபிக், என்னோட இன்கமிங் டிராஃபிக் வந்து எல்லா VLANம் கொடுத்துட்றேன். ஸோ இந்த இது இருக்குல்ல, இந்த ப்ளஸ் சிம்பிள், ஓகேவா, அது நீங்கள் வந்து என்னன்னா, இது வந்து உங்களோட மல்டிபிள் இன்டர்ஃபேஸை ஆட் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ளஸ் சிம்பிள். ஓகேவா, இந்த மல்டிபிள் இன்டர்ஃபேஸை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணுறதுக்கு இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். ஸோ இது வந்து எப்படி என்னேபிள் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த சிஸ்டம் இருக்குல்ல, அந்த சிஸ்டத்தில் போயிட்டு விசிபிலிட்டி, ஃபியூச்சர் விசிபிலிட்டின்னு இருக்குல்ல, அதில் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இன்டர்ஃபேஸ் பாலிசின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அது வந்து எனேபிள் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அங்கே அந்த பாலிசி இதில் வந்து ப்ளஸ் சிம்பிள் வரும். இப்போ இதே நான் ஆஃப் பண்ணிட்டேன்னு வச்சிங்களேன், ஓகே கொடுத்துருக்கேன், உங்களுக்கு காட்டுறது இது தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இங்கே போய் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பாலிசி எழுதும் போது அந்த ப்ளஸ் சிம்பிள் வராது. இன்கமிங் இன்டர்ஃபேஸில் வந்து அந்த ப்ளஸ் சிம்பிள் வராது. ஏன்னா மல்டிபிள் இன்டர்ஃபேஸை நீங்கள் ஆட் பண்ண முடியாது. ஓகேவா, சோர்ஸும் டெஸ்டினேஷன் வேறு இந்த இன்டர்ஃபேஸில் வராது. அதனால் இந்த 2 இன்டர்ஃபேஸில் நீங்கள் மல்டிபிள் போர்ட்டை ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் போர்ட் இல்லை மல்டிபிள் சப் இன்டர்ஃபேஸை ஆட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு சிஸ்டத்தில் போயிட்டு ஃபியூச்சர் விசிபிலிட்டின்னு இருக்குல்ல, அதில் போயிட்டு இங்கே வந்து மல்டிபிள் இன்டர்ஃபேஸ் பாலிசின்னு இருக்கும், அதை எனேபிள் பண்ணிடுங்க. ஓகேவா, இது தெரிஞ்சுக்கணும் நீங்கள், அதுக்காக தான் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மாதிரி நான் சொன்னேன். ஸோ இப்போ போயிட்டு நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து அதை ப்ளஸ் சிம்பிள் இங்கே வந்து வியூ ஆகும். ஓகேவா, அதனால நீங்கள் என்ன செய்யலாம், மல்டிபிள் இன்டர்ஃபேஸை வந்து சப் இன்டர்ஃபேஸ் இல்லாட்டி மல்டிபிள் இன்டர்ஃபேஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ VLANs, ஸோ என்னோட இன்கமிங் இன்டர்ஃபேஸ் வந்து என்னோட ஆல் VLAN வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். VLAN 10, VLAN 40, VLAN 100 அதை செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ அவுட் கோயிங் இன்டர்ஃபேஸ் வந்து எனக்கு வந்து நெட்டு கிடைக்கிறதுக்காக WAN. ஓகேவா, ஸோ இன்னொன்று வந்து மெயினாக சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எப்போ இந்த VLAN கிரியேட் பண்ணுறீங்களோ, எப்போ வந்து இந்த VLAN 10, VLAN 40, VLAN 100 கிரியேட் பண்ணீங்களோ, என்ன செய்யணும், உங்களுக்கு வந்து அட்ரஸ் சப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிடும். ஓகேவா, அது வந்து அட்ரஸ் சப்ஜெக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிடும். சொல்கிறேன் அது இது எப்படின்னு கிரியேட் ஆச்சுன்னு நான் சொல்கிறேன் அது. ஸோ இது என்ன செய்ய போகிறேன் நான், சோர்ஸ் என்னது, சோர்ஸ் வந்து என்னோட ஐபி அட்ரஸ். ஓகேவா, சோர்ஸ் வந்து என்னோட ஐபி அட்ரஸ் இல்லை, என்னோட VLAN 10 அட்ரஸ்ஸு, VLAN 100 அட்ரஸ்ஸு, VLAN 40 அட்ரஸ். ஓகேவா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கீழே கர்சரை மூவ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு தெரியும், சப்நெட் சொல்லிட்டு நான் டோட்டல் சப்நெட்டே இது மார்க் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்.
ஓகேவா? டோட்டல் சப்நெட்டே உங்களுக்கு குடுத்துருக்கும். நான் எப்ப இந்த ஐபி அட்ரஸ் இந்த VLANக்கு அசைன் பண்றேனோ, அப்பயே இந்த அட்ரஸ் ஆப்ஜெக்ட் வந்து அது கிரியேட் ஆயிடும். ஓகேவா? அது ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடும். எப்ப நீங்க VLAN வந்து கிரியேட் பண்ணும்போது. ஓகேவா? ஸோ டெஸ்டினேஷன் வந்து நான் ஆல்னு குடுத்துடுறேன். அண்ட் சர்வீஸ் ஆல்சோ ஆல். ஸோ இப்ப என்ன செய்ய போறேன், இதுல வந்து NAT எனேபிள்ல இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து அ பிரைவேட்லேருந்து பப்ளிக் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகேவா? அதனால தான் NAT எனேபிள்ல இருக்கணும். தட்ஸ் ஆல். கிளிக் ஓகே. ஸோ இந்த அட்ரஸ் ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெட்வொர்க்கில் போயிட்டு நீங்கள் வந்து எப்போ இந்த சப் இன்டர்ஃபேஸ் ஓகேவா? சப் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணுறீங்களோ, ஸோ இங்கே கொடுத்துருப்பான். இது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன் கிரியேட் அட்ரஸ் ஆப்ஜெக்ட் மேட்சிங் சப்நெட். ஓகேவா? இது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இதில் வந்து கிரியேட் ஆகிடும். ஓகேவா? நீங்கள் எப்போ இந்த ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணுறீங்களோ, அப்போயே உங்களுக்கு என்ன ஆகும்னா, இங்கே போயிட்டு அட்ரஸில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகிடும். சப் இன்டர்ஃபேஸ் வந்து கிரியேட் ஆகிடும். இன்டர்ஃபேஸோட நெட்வொர்க் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். இது வந்து 10.0ங்கிறது வந்து நெட்வொர்க். ஓகேவா? 10.0 வந்தாலே நெட்வொர்க் தான் அது. ஓகேவா? 0 உங்களுக்கு வந்து 1.0 2.0 10.0 அதே மாதிரி 0ன்னு முடியாது எல்லாமே நெட்வொர்க். ஓகேவா? ஸோ வந்து உங்களுக்கு வந்து இது ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன செஞ்சாச்சு, பாலிசி அசைன் பண்ணியாச்சு. ஓகேவா? பாலிசி வந்து நம்ம ரன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து என்ன செய்யணும், இந்த 3 சுவிட்சுலையும் நம்ம வந்து VLAN வந்து கான்ஃபிகர் பண்ணணும். இந்த 3 சுவிட்சுலையும் நம்ம VLAN வந்து கான்ஃபிகர் பண்ணணும். இது L2 சுவிட்சு சிஸ்கோ. ஓகேவா? ஸோ நான் வந்து சுவிட்ச் 1ஓட எடுத்துக்கிறேன். ஸோ எனேபிள் கான்ஃபிக் டெர்மினல். ஸோ ஹோஸ்ட் நேம், சுவிட்சோட ஹோஸ்ட் நேம். ஓகே. ஸோ உங்களுக்கு தெரியும், இது வந்து இந்த போர்ட் வந்து இந்த இதில் வந்து இந்த சுவிட்சில் கனெக்ட் ஆகுதுல்ல, இதுக்கு பேர் வந்து ட்ரங்க் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரங்க் போர்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இந்த ட்ரங்க் போர்ட் மூலியமா தான் இந்த VLAN வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது. ஓகேவா? ஸோ த ட்ரங்க் போர்ட் வில் அலோவ் மல்டிபிள் VLAN. ஓகேவா? மல்டிபிள் VLAN அலோவ் பண்ணுறதுக்கு தான் இந்த ட்ரங்க் போர்ட். ஓகேவா? ஸோ எப்பொழுதுமே வந்து ட்ரங்க் போர்ட்டில் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணும்போது மல்டிபிள் VLAN வந்து அலோவ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த சைடில் வந்து இது ட்ரங்க் போர்ட், இந்த சைடில் வந்து இது ட்ரங்க் போர்ட். ஸோ த ட்ரங்க் போர்ட் வில் அலோவ் மல்டிபிள் VLAN டு கம்யூனிகேட் த டிவைஸ். ஓகேவா? ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம், ட்ரங்க் போர்ட்டு கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து என்னோட ட்ரங்க் போர்ட்டு கிரியேட் பண்ணுறதுக்கு பிஃபோராக வந்து நான் என்ன செய்ய போகிறேன், இந்த சுவிட்சுக்கு நான் VLAN வந்து கிரியேட் பண்ணிடுறேன். ஓகேவா? சுவிட்சில் வந்து VLAN வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த DMZக்கு நம்ம என்ன சொல்ல போகிறோம், VLAN 100 கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ VLAN 100. ஸோ இங்கே VLAN 100ன்னு கொடுத்தீங்கனாலே கான்ஃபிக் VLAN சொல்லிட்டு வந்துடும். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து நேம் கொடுத்துக்கிறேன் அந்த VLANக்கு. இது வந்து டேட்டா சென்டர். ஓகேவா? முடிஞ்சிடுச்சு. எக்ஸிட். ஸோ நான் VLAN கொடுத்துட்டேன். இங்கே இந்த சுவிட்சில் வந்து நான் VLAN அசைன் பண்ணிட்டேன். ஓகே, VLAN 100ன்னு சொல்லிட்டு ஒரு VLAN அசைன் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறேன், இதில் இந்த போர்ட் வந்து நான் ட்ரங்க் போர்ட்டை கான்ஃபிகர் பண்ண போகிறேன். அப்போ வந்து இன்டர்ஃபேஸ் ஜிகாபைட் ஈத்தர்நெட் 0/0. ஸோ அடுத்து என்ன செய்ய போகிறீங்க, சுவிட்ச் போர்ட். ஓகே, ட்ரங்க் என்கேப்சுலேஷன் .1q. இது வந்து ட்ரங்க் போர்ட்டை கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு. ஓகேவா? இந்த 0.0 வந்து நான் ட்ரங்க் போர்ட்டை அசைன் பண்ணுறதுக்காக தான் இந்த கமாண்டு. சுவிட்ச் போர்ட் மோட் ட்ரங்க். ஓகேவா? ஸோ சுவிட்ச் போர்ட் ட்ரங்க் அலோவ் எந்தெந்த VLAN அலோவ் பண்ணணும், VLAN 100 ஒன்லி. ஓகேவா? வேறு எந்த VLAN அலோவ் பண்ணக்கூடாது, VLAN 100 மட்டும்தான் அலோவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நோ ஷட் டவுன், போர்ட் வந்து ஷட் டவுனில் இருக்கக்கூடாது. எக்ஸிட். ஸோ இப்போ வந்து இந்த போர்ட்டை வந்து நான் ட்ரங்க் போர்ட்டை அலோவ் பண்ணிட்டேன். அப்போனா எனக்கு ட்ரங்க் பண்ணிட்டேன் அசைன் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து இங்கே VLAN வந்து பாஸ் ஆக முடிச்சிடும். ஸோ எந்த VLAN இல்லை
மல்டிபிள் VLAN கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தான் இந்த ட்ரங்க் போர்ட். ஓகேவா? ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம், இந்த போர்ட் ஓகேவா, இந்த எண்ட் டிவைஸ் கனெக்ட் பண்ணுறது போர்ட் எல்லாமே வந்து ஆக்சஸ் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், ஜிகாபைட் ஈத்தர்நெட் 0/1 வந்து ஆக்சஸ் போர்ட்டாக வந்து கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து இன்டர்ஃபேஸ் ஜிகாபைட் ஈத்தர்நெட் 0/1. ஸோ சுவிட்ச் போர்ட் மோட் ஆக்சஸ். ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து சுவிட்ச் போர்ட் ஆக்சஸ் VLAN 100. ஓகே, இப்போ நான் வந்து ஆல்மோஸ்ட் கான்ஃபிகர் பண்ணிட்டேன். ஓகே, எக்ஸிட். ஸோ அது நான் சேவ் பண்ணிக்கிறேன். சுவிட்ச் 1ஓட கான்ஃபிகரேஷன் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து வந்து சுவிட்ச் 2. சுவிட்ச் 2ல வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இந்த டிவைஸ்லேருந்து ஃபயர்வால்லேருந்து நம்மளுக்கு வந்து டைரெக்டாக சுவிட்ச் கனெக்ட் பண்ணுறதுனால நான் என்ன செஞ்சுருக்கேன், இங்கே ட்ரங்க் போர்ட்டாக நான் இதை அசைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 2 சுவிட்சு. ஃபஸ்ட்டு இந்த ஒரு சுவிட்ச் 2 வந்து டைரெக்டாக ஃபயர்வால் போர்ட் 3யோட கனெக்ட் ஆகுது. ஸோ அடுத்த சுவிட்ச் பார்த்தீங்கன்னா என்னோட 2வது சுவிட்சு. ஓகேவா? சுவிட்ச் நம்பர் 2ல வந்து 0/3யோட போர்ட் வந்து சுவிட்ச் 3க்கு வந்து இன்புட். ஓகேவா? இன்னா இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ வந்து இதுவும் ட்ரங்க் போர்ட். ஓகேவா? இதுவும் ட்ரங்க் போர்ட், இதுவும் ட்ரங்க் போர்ட். ஓகேவா? நான் இந்த ட்ரங்க் போர்ட் வந்து இந்த சுவிட்சுக்கு வந்து VLAN மல்டிபிள் VLAN அசைன் அலோவ் பண்ணும். இந்த ட்ரங்க் போர்ட், இதை ட்ரங்க் போர்ட்டை நான் கான்ஃபிகர் பண்ணுறதுனால இந்த சுவிட்சிலேருந்து இந்த சுவிட்சுக்கு வந்து மல்டிபிள் VLAN வந்து அலோவ் பண்ணும். ஓகேவா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கிங்க. இது இங்கே வந்து இது ட்ரங்க் போர்ட், இதில் வந்து இது ட்ரங்க் போர்ட், இந்த இதுக்கு வந்து இது ட்ரங்க் போர்ட். ஓகேவா? ஸோ இதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே வந்து இது வந்து ஆக்சஸ் போர்ட். எண்ட் டிவைஸ் வந்து கனெக்ட் பண்ணுறதுனால இது வந்து ஆக்சஸ் போர்ட். ஸோ நான் எந்த VLAN கொடுக்குறேனோ அந்த VLAN தான் வந்து கம்யூனிகேட் ஆகும். சப்போஸ் இன் கேஸ் நான் இங்கே VLAN 10 கொடுக்குறேன், இங்கே VLAN 40 கொடுத்தனா, இங்கே VLANோட 10ஓட IP அட்ரஸ் அசைன் ஆகும். ஏன்னா நான் DKCPல தான் இந்த VLAN 10க்கு வந்து IP கொடுத்துருக்கேன். இங்கே VLAனோட IP அட்ரஸ் வந்து அசைன் ஆகும். ஆனால் ரெண்டும் கம்யூனிகேட் பண்ணிக்காது. ஓகேவா? ரெண்டும் கம்யூனிகேட் பண்ணிக்காது அன்டில் நான் பாலிசி எழுதுகிற வரைக்கும். ஓகேவா? ரெண்டும் கம்யூனிகேட் பண்ணிக்காது அன்டில் நான் பாலிசி எழுதுகிற வரைக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து இதை வந்து VLAN 10 VLAN 10 வந்து நான் IT டிபார்ட்மெண்ட்டுக்காக எழுதியிருக்கேன். ஓகேவா? VLAN 40 வந்து நான் வந்து HR டிபார்ட்மெண்ட்டுக்காக எழுதியிருக்கேன். ஸோ வந்து நான் இந்த இதில் ஆக்சஸ் போர்ட் எல்லாமே வந்து இந்த இது ஆக்சஸ் போர்ட்டை வந்து நான் VLAN 10 அசைன் பண்ணிடுவேன். ஓகேவா? அப்போ வந்து இந்த சுவிட்ச் இங்கே உள்ள ஒரு பிசி இந்த VLAN 10 கம்யூனிகேட் பண்ணா ஆகாது. ஓகேவா? இந்த உள்ள சுவிட்ச் என்ன செய்யும், ஒரு பேக்கெட் சென்ட் பண்ணுது, டைரெக்டாக இது வந்து ஃபயர்வாலுக்கு போவோம். ஓகேவா? ஃபயர்வாலுக்கு போவோம். ஃபயர்வால் என்ன செய்யும், அங்கே பாலிசி இருந்துச்சுன்னா இந்த VLAN 10ஓட கம்யூனிகேட் பண்ண வைக்கும். அங்கே பாலிசி இல்லைன்னா டினை பண்ணிடும். ஓகேவா? ஸோ நான் என்ன செய்ய போகிறேன், இப்போ எழுத போகலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களோட டிவைஸ் இருக்குல்ல, உங்களோட ஃபயர்வால். ஓகேவா? அது எப்பொழுதுமே வந்து செப்பரேட் நெட்வொர்க்கில் தான் இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி செப்பரேட் நெட்வொர்க்கில் இருந்தாலுமே உங்களோட கிளைண்ட் டிவைஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுக்கு வந்து நீங்கள் வந்து பாலிசி மூலிமா தான் கம்யூனிகேட் பண்ண வைக்கணும். டைரெக்டாக வந்து அதை வந்து ஒரே சுவிட்சில் கனெக்ட் பண்ணி நீங்கள் கம்யூனிகேட் பண்ண வைக்கக்கூடாது. ஓகேவா? இந்த சுவிட்சில் தான் இதே சுவிட்சில் நான் வந்து என்னோடய கிளைண்ட் டிவைஸோட சுவிட்சை கனெக்ட் பண்ணி நான் கம்யூனிகேட் பண்ண வைக்கக்கூடாது. ஸோ அதனால் பாலிசி மூலிமா தான் அதை கம்யூனிகேட் வைக்கணும். ஓகேவா? அப்போ தான் வந்து உங்களுக்கு செக்யூரிட்டி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம், ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது எல்லாமே வந்து VLAN 10. ஓகேவா? IT டிபார்ட்மெண்ட். இது எல்லாமே வந்து VLAN 40 HR டிபார்ட்மெண்ட். இப்போ வந்து சுவிட்ச் 2 வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணிடுவோம். ஸோ எனேபிள் கான்ஃபிக் டெர்மினல். ஸோ ஹோஸ்ட் நேம்
சுவிட்ச் 2. ஓகே. ஸோ என்னோட ட்ரங்க் போர்ட் என்னது? இங்கே வந்து 2 ட்ரங்க் போர்ட் கான்ஃபிகர் பண்ண போகிறேன். ஜிகாபைட் ஈத்தர்நெட் 0/0வும் ஜிகாபைட் ஈத்தர்நெட் 0/3யும் வந்து நான் கான்ஃபிகர் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இங்கேயே கான்ஃபிகர் பண்ணலாம் இந்த போர்ட்டை. இல்லாட்டி நீங்கள் இந்த சுவிட்சில் வந்து இந்த போர்ட்டு கான்ஃபிகர் பண்ணுறீங்களா? ஒன்ஸ் இந்த போர்ட்டு கான்ஃபிகர் பண்ணிங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த சுவிட்சுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். இந்த போர்ட்டை வந்து நீங்கள் ட்ரங்க் போர்ட்டாக மாற்றிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும். ஓகேவா? அதனால் என்ன செய்கிறேன், ஃபஸ்ட்டு இந்த இதில் வந்து இந்த போர்ட் மட்டுமே நான் வந்து ட்ரங்க் போர்ட்டாக கான்ஃபிகர் பண்ணுறேன். இந்த சுவிட்சில் வந்து இந்த போர்ட்டு ட்ரங்க் போர்ட்டு கான்ஃபிகர் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த சுவிட்ச் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணும். இந்த போர்ட் வந்து நீங்கள் ட்ரங்க் போர்ட்டாக வந்து கன்சிடர் மாற்றிடு அப்படின்னு சொல்லிட்டு அது இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணி இதை மாற்றிடும். ஓகேவா? நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லி காட்டுறேன். ஸோ இதை வந்து நான் வந்து ட்ரங்க் போர்ட்டாக கான்ஃபிகர் பண்ணுறேன். இன்டர்ஃபேஸ் gigabyte 0/0 switch port trunk encapsulation .1q switch port mode trunk switch port trunk allow VLAN 10 40 allow பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நோ ஷட் டவுன். ஓகே, இதில் வந்து நோ ஷட் டவுன் கொடுத்தேன்னா ட்ரங்க்குக்கு வந்து நோ ஷட் டவுன் கொடுத்துருக்கேன். ஆக்சஸுக்கு வந்து ஷட் டவுன் கொடுக்கல. அப்போ வந்து இதுலேயும் ஷட் டவுன் கொடுக்கணும். இது வந்து இந்த சுவிட்ச் 1ல் வந்து நான் இந்த 0/1க்கு வந்து நான் நோ ஷட் டவுன் கொடுக்கல. ஜிகாபைட் ஈத்தர்நெட் 0/1க்கு நோ ஷட் டவுன். எக்ஸிட் டூ ரைட். இது சுவிட்ச் 1. நான் நோ ஷட் டவுன் கொடுக்கறதுனால நான் திருப்பி எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நம்ம இந்த சுவிட்ச் 2ஓட கண்டினியூஷன். இது நான் வந்து ட்ரங்க் போர்ட் மட்டும் அசைன் பண்ணிவிட்டு நோ ஷட் டவுன் கொடுத்துருக்கேன். ஸோ எக்ஸிட். இப்போ வந்து இந்த 2 போர்ட்டுமே வந்து நான் ஆக்சஸ் போர்ட்டாக வந்து மாற்றணும். ஓகேவா? ஸோ என்ன செய்யுங்க, இன்டர்ஃபேஸ் ரேஞ்ச் ஜிகாபைட் ஈத்தர்நெட் 0/1லேருந்து 2. ஸோ நோ ஷட் டவுன் சுவிட்ச் போர்ட் மோட் ஆக்சஸ். ஸோ நான் இந்த இதில் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டே நான் VLAN 100ன்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணேன். ஸோ இந்த சுவிட்சில் வந்து நான் VLAN 10ம் 40யும் கிரியேட் பண்ணல. ஒன்ஸ் நான் இந்த ஆக்சஸ் போர்ட்டுக்கு வந்து அந்த VLAN 10ம் 40யும் வந்து அசைன் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும். பாருங்களேன், சுவிட்ச் போர்ட் ஆக்சஸ் VLAN 10, 40 சாரி VLAN மோட் 10. ஸோ இந்த பாருங்க, எனக்கு வந்து அந்த VLAN கிரியேட் பண்ணதுனால 2 VLAN ஐடியை நான் சேர்த்து அசைன் பண்ண முடியல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் 10 மட்டும் கொடுக்குறப்ப என்ன ஆச்சிருக்கு, ஆக்சஸ் VLAN டஸ் நாட் எக்ஸிட் கிரியேட்டிங் VLAN 10ன்னு சொல்லிட்டு வந்துருச்சு பாருங்க. ஓகேவா? ஸோ நான் திருப்பியும் வந்து அதே நான் 40க்கு அசைன் பண்ணலாம் இந்த இதுலேயே. ஸோ அதே வரும். ஓகே, அசைன் ஆகிடுச்சு. அதே அசைன் ஆட்டோமேட்டிக்காக வந்து கிரியேட் ஆகிக்கும். ஓகேவா? நீங்கள் கொடுக்காம இருந்தீங்கன்னா இந்த சுவிட்சுக்கு வந்து VLAN 10ம் VLAN 40 அசைன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்து அசைன் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் எப்படி செக் பண்ணலாம், இந்த அசைன் ஆகிடுச்சா அப்படின்னு, நம்ம கிரியேட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ VLAN. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே கிரியேட் பண்ணியிருப்பாருங்க. VLAN 10ம் VLAN 40யும் கிரியேட் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம், நம்ம இப்போ வந்து அந்த VLANக்கு நேம் கொடுத்துட்றேன் நான். VLAN 10 நேம் வந்து IT டிபார்ட்மெண்ட்.
ஸோ எக்ஸிட் VLAN 40, நேம் வந்து HR டிபார்ட்மெண்ட். எக்ஸிட். ஸோ டூ ரைட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து VLAN செக் பண்ணுறேன். டூ ஷோ VLAN. ஓகே, ரெண்டுத்துக்கும் வந்துருச்சு. ஓகேவா, நேம் வந்துருச்சு. டூ ஷோ இன்டர்ஃபேஸ் ட்ரங்க் அசைன் பண்ணி நான் செக் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து ட்ரங்க்கு வந்து அசைன் பண்ணியாச்சு, இந்த போட்டுடுச்சு. ஓகேவா, ஸோ இப்போ என்ன செய்ய போகிறேன், நம்ம சுவிட்சு 3யோட இதை கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ எனேபிள் கான்ஃபிக் இன்டர்ஃபேஸ் ஹோஸ்ட் நேம் வந்து 3 இன்டர்ஃபேஸ். நான் முன்னாடியே சொன்னேனே, இந்த இடத்துல நான் வந்து இந்த இன்டர்ஃபேஸை வந்து ட்ரங்க்கு தான் நான் அசைன் பண்ணணும். ஆனால் அந்த இன்டர்ஃபேஸ் வந்து நான் அசைன் பண்ணல இந்த சுவிட்சில் நான் கான்ஃபிகர் பண்ணும்போது. இதே நீங்கள் வந்து சுவிட்ச் 3யை கான்ஃபிகர் பண்ணும்போது இந்த இன்டர்ஃபேஸை நீங்கள் வந்து இந்த இன்டர்ஃபேஸை வந்து நீங்கள் ட்ரங்காக கான்ஃபிகர் பண்ணிங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த இன்டர்ஃபேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ரங்காக அசைன் ஆகிடும். Gigabit Ethernet 0/0 switch port mode switch port trunk encapsulation .1q switch port mode trunk switch port trunk allow VLAN 10 and 40. okay, exit no shutdown exit. ஸோ இப்போ வந்து இந்த சுவிட்ச் 2ல பார்த்தீங்கன்னா ட்ரங்க்கை செக் பண்ணுறேன். இது பார்த்தீங்களா, ஆட்டோ. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த போர்ட்டு கன்வெர்ட் பண்ணாலே இது வந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணி இந்த போர்ட்டை வந்து உங்களுக்கு வந்து ட்ரங்க் போர்ட்டை அசைன் பண்ணிடும் சுவிட்ச் 2. ஓகேவா, ஸோ இப்போ என்ன செய்ய போகிறேன், இந்த இடத்துல நான் VLAN கிரியேட் பண்ணல சுவிட்சில். இந்த சுவிட்ச் 3ல் வந்து நான் VLAN கிரியேட் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து கிரியேட்டிங் VLAN சொல்லிட்டு காத்தாது. ஸோ 10 நேம் வந்து IT டிபார்ட்மெண்ட். எக்ஸிட். அடுத்து வந்து VLAN 40 நேம் HR டிபார்ட்மெண்ட். ஓகே, இப்போ என்ன செய்ய போகிறேன், எக்ஸிட். எனக்கு வந்து இன்டர்ஃபேஸ் ரேஞ்ச் Gigabit Ethernet 0/1லேருந்து 2 வரைக்கும் என்னது, நோ ஷட் டவுன். என்ன போர்ட்டு, சுவிட்ச் போர்ட் மோட் ஆக்சஸ் போர்ட் சுவிட்ச் போர்ட் ஆக்சஸ் VLAN 40. ஏன்னா இந்த HR டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நான் VLAN 40 மட்டும் தான் அலோவ் பண்ண போகிறேன். இந்த இடத்துல மட்டும் தான் VLAN 10. ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கிங்க. நான் வந்து 2 சுவிட்ச்லேயுமே வந்து நான் VLAN அசைன் பண்ணியிருக்கேன். VLAN 10 அசைன் பண்ணியிருக்கேன், அந்த சுவிட்சில் VLAN 40 அசைன் பண்ணியிருக்கேன். சேம் ஆஸ் சுவிட்ச் 3லேயும் வந்து VLAN 10 VLAN 40 அசைன் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் எந்த போர்ட்டை வந்து அந்த VLANக்கு அசைன் பண்ணுறனோ, ஆக்சஸ் போர்ட்டை வந்து VLANக்கு அசைன் பண்ணுறனோ அது மட்டும்தான் எடுத்துக்கும். ஓகேவா, நான் இந்த இதில் வந்து VLAN 10 தான் அசைன் பண்ணியிருக்கேன் ஆக்சஸ் போர்ட்டாக. இந்த இதில் வந்து நான் VLAN 40 தான் அசைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா, நோ எக்ஸிட் டூ ரைட். ஸோ என்னோட VLAN நான் செக் பண்ணிடுறேன் இந்த இதில். VLAN இருக்கு. அடுத்து வந்து இன்டர்ஃபேஸ் ட்ரங்க் இருக்கு. ஓகே, இப்போ என்ன செய்ய போகிறோம், நம்ம எல்லா சிஸ்டத்துலேயும் வந்து நம்ம வந்து IP இன்டர்நெட் கிடைக்குதான்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ நான் சுவிட்ச் 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்.
ஸோ இன்டர்நெட் ஒர்க் ஆகுது. சேம் சுவிட்ச் 2ல நம்மளுக்கு வந்து இந்த பிசியில் வந்து ஒர்க் ஆகணும். ஸோ இதுலேயும் வந்து இன்டர்நெட் கிடைக்கிது. நான் ரெண்டுத்துக்குமே வந்து டிகேசிபி தான் அசைன் பண்ணேன். ஏன்னா லேன் நம்மள்ட்ட இருந்துச்சுன்னா டிகேசிபி சர்வரை எனேபிள் பண்ணிட்டு நம்ம வந்து ஐபி கிடைக்கிற மாதிரி வைக்கலாம். அதே டிஎம்செட்டாக இருக்கும்போது அதோட சர்வீஸ் இருக்காது, டிகேசிபியோட சர்வீஸ் இருக்காது. ஸோ நம்ம வந்து மேனுவலாக தான் டிஎம்செட் இன்டர்ஃபேஸில் உள்ள சிஸ்டத்துக்கு வந்து அசைன் பண்ணணும். ஸோ கோ ஹியர் அண்டு அசைன் த ஐபி அட்ரஸ். One 192.168.20.14 192.168.20.12 192.168.20.12. ஸோ இந்த இது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் ஏன் வந்து இப்படி தான் வந்து ஒரு பெரிய ஆர்கனைசேஷனில் கம்யூனிகேஷன் நடக்கும். ஓகேவா? உங்களுக்கு வந்து எல்லா சுவிட்சையும் வந்து என்ன செய்ய மாட்டாங்க, இந்த இதில் வந்து கனெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இன்டர்நெட் இதில் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இன்டர்நெட் வந்து இந்த சர்வரில் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம், இந்த இந்த VLAN 100க்கும் VLANோட 10ம் 40க்கும் வந்து கம்யூனிகேஷன் கிடையாது. ஓகே, VLAN 100க்கும் VLAN 10 அண்ட் 40க்கு வந்து கம்யூனிகேஷன் கிடையாது. ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம், நம்ம வந்து கம்யூனிகேஷன் கொடுக்கறதுக்காக பாலிசி எழுத போகிறோம். ஸோ ஜஸ்ட் கோ டு server letter பாலிசி எழுத போகிறேன். ஸோ internal communication 1. ஸோ இன்கமிங் இன்டர்ஃபேஸ் வந்து என்னோட எல்லா VLANம். ஓகே, அவுட் கோயிங் இன்டர்ஃபேஸ் வந்து என்னோட டிஎம்செட். ஸோ சோர்ஸ் என்னோட VLAN 10 140 அண்ட் வந்து டெஸ்டினேஷன் வந்து ஆல். ஓகே, சர்வீஸ் வந்து ஓகே கொடுத்துருங்க. ஸோ பிஃபோர் இங்கே வந்து நீங்கள் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த பாலிசி கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களோட சர்வரை வந்து பிங் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு தெரியும். ஸோ இதோட பிசி நம்பர் 9 வந்து ஹச்ஆரோட பிசி, இது வந்து சர்வர். ஓகே, ஸோ இந்த சர்வர்லேருந்து நான் என்ன செய்கிறேன், பிங் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்னோட சர்வர் வந்து பிங் பண்ணுறேன். சர்வரோட ஐபி வந்து என்னது, 20.14. ஸோ பிங் 192.168.20.14 பிங் ஆகாது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் செக்யூரிட்டி பர்பஸுங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ பார்க்குறது எல்லாமே வந்து செக்யூரிட்டி. பெரிய பெரிய ஆர்கனைசேஷனில் வந்து இப்படி தான் வந்து அந்த VLAN அசைன் பண்ணி பாலிசி கிரியேட் பண்ணி அதுக்கு அடுத்து பிங் பண்ண வைப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் சர்வர்லேருந்து நீங்கள் பிங் பண்ணி பாருங்கள் 40.21 சர்வர்லேருந்து கிளைண்ட் மிஷின், ஹச்ஆரோட கிளைண்ட் மிஷின் 40.21 பிங் ஆகாது. ஏன்னா there is no policy between the VLANs. ஓகேவா? ஸோ அதுக்கு தான் வந்து நான் இங்கே எழுதுகிறேன் பாலிசி, இன்டர்னல் கம்யூனிகேஷன் சொல்லிட்டு ஒரு நேமில் வந்து அந்த பாலிசி எழுதுகிறேன்.
ஸோ இன்டர்னல் கம்யூனிகேஷனால ப்ரைவேட் டு பப்ளிக் கிடையாது, ப்ரைவேட் டு ப்ரைவேட்னால நேட் நம்மளுக்கு தேவையில்லை. ஓகேவா? ஓகே கொடுத்துருங்க. ஓகே, நான் வந்து இது வந்து இங்கேருந்து பாஸ் ஆகுறது. ஓகேவா? இந்த பாலிசி வந்து இங்கேருந்து பாஸ் ஆகுறது. ஸோ இப்போ வந்து இங்கேருந்து பிங்க் பண்ணினா தெரியும் இது. சரி, ஸோ நெக்ஸ்ட் பாலிசி அதை எழுதிடுங்க. டிஎம்செட் சோர்ஸ் வந்து டிஎம்ஜிட், டிஎம்செட் சாரி, இங்கே வந்து உங்களுக்கு இந்த பாலிசியை ஃபஸ்ட்டு தப்பாக எழுதியிருக்கேன். இந்த இடத்துல வந்து VLAN 100 வராது. ஏன்னா ரெண்டு இன்டர்னல் கம்யூனிகேஷனுங்கும் போது இந்த VLAN 10ம் VLAN 40 தான் வந்து இந்த டெஸ்டினேஷனுக்கு போகணும், VLAN 100க்கு போகணும். ஸோ சோர்ஸ் இன்கமிங் இன்டர்ஃபேஸ் வந்து VLAN 10 அண்ட் VLAN 40 அண்ட் சோர்ஸ் அவுட் கோயிங் வந்து VLAN 100, சோர்ஸ் வந்து இது. ஸோ தென் இன்டர்னல். ஸோ இப்போ நீங்கள் பிங் பண்ணி பாருங்கள் உங்கள் சர்வரையும், பிங் ஆகும். ஏன்னா நான் இங்கே கரெக்டாக எழுதியிருக்கேன், இந்த பாலிசி வந்து கரெக்டான பாலிசி. ஸோ இன்டர்னல் இப்போ சர்வர்லேருந்து கிளைண்ட் பிசியை பிங் பண்ணிங்கன்னா பிங் ஆகாது. ஓகேவா? ஏன்னா நான் பாலிசி எழுதலை, இனிமேல் தான் பாலிசி எழுத போகிறேன். ஸோ இன்டர்னல் கம்யூனிகேஷன் டூ. ஸோ இன்கமிங் இன்டர்ஃபேஸ் வந்து நம்ம டேட்டா சென்டர் VLAN 100, அவுட் கோயிங் இன்டர்ஃபேஸ் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் அண்ட் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட். ஸோ சோர்ஸ் ஷுட் பி VLAN 100, டெஸ்டினேஷன் ஆல். ஸோ ஓகே, டெஸ்டினேஷன் நீங்கள் இதே கொடுக்கலாம், 10 and 40. ஓகேவா? டெஸ்டினேஷன் ஆல். ஸோ இன்டர்னல் கம்யூனிகேஷன் இருக்கிறதுனால, ப்ரைவேட் கம்யூனிகேஷன் இருக்கிறதுனால நமக்கு நேட் தேவையில்லை. ஓகே, ஸோ இங்கேயும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஆளுக்கு பதிலாக டெஸ்டினேஷன் வந்து 100 கொடுத்துக்கலாம். ஸோ சோர்ஸ் ஷுட் பி 1. ஓகே, ஸோ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இன்டர்னல் கம்யூனிகேஷனுக்காக நம்ம என்ன செய்கிறோம், ஃபஸ்ட்டு நான் வந்து கிளைண்ட்லேருந்து சர்வரை பிங் பண்ணுறதுக்கு இந்த பாலிசி எழுதியிருக்கேன். ஓகேவா? இதில் வந்து என்னோடய VLAN ஃப்ரம் வந்து VLAN 10யும் 40யும் வந்து இன்கமிங் VLAN, அவுட் கோயிங் வந்து டேட்டா சென்டருக்கு போகணும், டெஸ்டினேஷன். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து சோர்ஸ் வந்து நான் 2 தான் கொடுத்துருக்கேன். என்னோடய கிளைண்ட் பிசி வந்து 2 VLAN அசைன் பண்ணியிருக்கேன். இந்த 2 VLAN வந்தால் மட்டும்தான் இந்த சர்வர் இதை வந்து நீங்கள் பிங் பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதுக்கு வந்து இது எழுதியிருக்கேன் டெஸ்டினேஷன். ஸோ செகண்ட் ஒன்று எழுதுனது வந்து டேட்டா சென்டர்லேருந்து நம்ம கிளைண்ட் மிஷின் கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக எழுதியிருக்கேன். ஸோ அந்த VLAN டேட்டா சென்டர் VLAN வந்து சோர்ஸு, டெஸ்டினேஷன் வந்து VLAN 10 அண்ட் VLAN 40. ஓகேவா?
ஸோ இப்போ வந்து நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ இது என்னோட சர்வர். நான் கிளையண்ட்ட பிங் பண்றேன். பிங் ஆவலையே. ஏன் பிங் ஆவல? ஸோ இன்கமிங் இன்டர்ஃபேஸ், outgoing interface, destination. ஓகே, ஒரு நிமிஷம். இதில் வந்து டிஃபெண்டர் பாலிசி, ஃபயர்வால், சில நேரத்தில் இது வந்து அலோவ் பண்ணாது இந்த ஃபயர்வால். ட்ரை நவ் ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஃபயர்வால் அலோவ் பண்ணல, விண்டோஸ் ஃபயர்வால் வந்து அலோவ் பண்ணல பிங்கை. ஸோ இப்போ வந்து என்ன செய்யுதுன்னா, நான் ஃபஸ்ட் இது என்ன எழுதியிருக்கேன், இந்த பாலிசி வந்து நம்மளுக்கு வந்து எல்லா VLANக்கும் வந்து இன்டர்நெட் கிடைக்கிறதுக்காக. இந்த பாலிசி வந்து உங்கள் VLANோட கிளைண்ட் VLAன்லேருந்து சர்வர் பிங் பண்ணுறதுக்காக. சோர்ஸ் வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன், கிளைண்ட்டு சோர்ஸ் அட்ரஸ் எழுதியிருக்கேன். டெஸ்டினேஷன் வந்து நம்ம சர்வரோட VLAN அட்ரஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இது ஓகே ஆகிடுச்சு. இப்போ இது வந்து இன்டர்னல் கம்யூனிகேஷன் சர்வர்லேருந்து நம்ம கிளைண்ட் பிசிக்கு ரிப்ளை கிடைக்கிறதுக்காக, பிங் ஆகிறதுக்காக. அதேமாதிரி சோர்ஸ் வந்து சர்வரோட ஐபிஎல் எழுதியிருக்கேன். இது வந்து நம்மளோட கிளைண்ட்டோட அட்ரஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இதுவும் பிங் ஆகுது. அப்போ வந்து இப்போ என்ன ஆகுதுன்னா, எனக்கு வந்து டோட்டலாக வந்து கம்யூனிகேஷன் நடக்குது. ஓகேவா? VLAN கம்யூனிகேஷன் நடக்குது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து டிராஃபிக் வந்து இங்கேருந்து டிராஃபிக் வந்து இந்த இடத்துல ஜென்ரேட் ஆச்சுன்னா நேராக போவோம். அந்த பாலிசி செலக்ட் ஆக்கிட்டு டேரெக்டாக வந்து சர்வரில் அலோவ் பண்ணும். ஸோ சர்வர் வந்து கம்யூனிகேஷன் இந்த பிசி வந்து ஏதாச்சும் ஃபைலோ ஏதோ ஷேரிங் பண்ணுற சர்ச் பண்ணும்போது இங்கேருந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை வரும்போது டேரெக்டாக இந்த இது வந்து இந்த ஃபயர்வாலுக்கு அலோவ் பண்ணிட்டு இங்கேருந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்து இந்த பிசிக்கு வந்து இந்த VLAனுக்கு வந்து அலோவ் பண்ணும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம வந்து இப்போ வந்து டைரெக்டாக வந்து நான் பாலிசி மூலயமா நான் அலோவ் பண்ணேன் VLAN கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ ஜோன் மூலயமா நம்ம வந்து எப்படி வந்து ஒரு VLAனை வந்து கம்யூனிகேஷன் பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சப் இன்டர்ஃபேஸ் வழியாக வந்து ஜோன், சப் இன்டர்ஃபேஸ், அதுக்கடுத்து வந்து எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் ஹெல்ப் டு யூ டு லேர்ன் சம்திங் நியூ. ஸோ நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சர்க்கிளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நெட்வொர்க்கிங்கை கொஞ்சம் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இது கொஞ்சம் யூஸாக இருக்கும். ஓகே, பை. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.